வணக்கம் மக்களே, வெல்கம் டு கௌதம்ஸ் எக்ஸ்ப்ளோர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு மறுபடியும் ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். எஸ், லாக்டவுனில் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன ட்ரை பண்ணுறோன்னா, ரவையில் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்வீட் செஞ்சு பார்த்தோம். அந்த ரவையிலே ஒரு காரம் செஞ்சு பார்க்கலான்னு ஒரு சின்ன ட்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரவை அடை. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அடை மாவு செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஆனால் இந்த அடை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. அந்த ரவை அடை எப்படி இருக்குது, அதுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அது எப்படி இருக்குன்னு சமைச்சும் பார்த்தலாம், டேஸ்ட் பண்ணியும் பார்த்தலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நமக்கு ரவை 1 கப் வேணும், கோதுமை மாவு 1 கப் வேணும், தயிர் 200 ml, பெரிய வெங்காயம் 2 நல்லா சின்னதாக நறுக்குனது, பச்சை மிளகாய் 4, இஞ்சி 2 துண்டு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தழை உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு, நல்லெண்ணெய் அல்லது நெய் உங்களுக்கு சமைக்க மட்டும், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட் இதுக்கான ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் ரவை 1 கப்பையும் கோதுமை 1 கப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இது கூடவே வந்து பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ஜீரண சக்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா நம்ம மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அது கூட ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே வந்து பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அது கூட ஆட் பண்ணிக்கணும். அது கூட இஞ்சியும் நல்லா பொடிசாக நறுக்கி 2 துண்டு இஞ்சியும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் 200 ml சேர்த்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூடவே வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழை இலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது கூடவே ஃபைனலாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ உப்பு நமக்கு தேவையான அளவு இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்க இந்த மிக்சிங் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அடைக்கு தேவையான அளவு அடை மாவு செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த அளவு மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கட்டி கட்டாமல் கிடைக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அடை வந்து சாஃப்டாக கிடைக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அடமாவை வந்து அடையாக தட்டுறதுக்கு வந்து வாழை இலை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எப்பயுமே ரொம்ப கரெக்டாக வரும். அதில் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம அடைக்கு தட்டிக்கலாம். இந்த மாதிரி இலையில தட்டி ரொம்ப மெலிசாக தட்டிக்கோங்க, ரொம்பவும் மொத்தமாக தட்டிட வேணாம். இதை தட்டினதை எடுத்து நான் தவா நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெய் இல்லை நெய்யை ஊற்றி இதை சமைச்சிக்கோங்க. நாங்கள் யூஸ் பண்ணது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா தவா சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் நமக்கு நல்லா கெட்டியாக இல்லாமல் ஓரளவு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக நமக்கு அடை கிடைக்கும். நம்ம அடையை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சமைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து கிடைக்கும். இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் வெந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடை எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு.
இது கூட சட்னி வச்சு சாப்பிட்லாம், சட்னி இல்லாமலும் சாப்பிட்லாம். நாங்கள் சட்னி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சட்னி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது. சட்னியோடு சாப்பிடும்போது இன்னும் அதை டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி தருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான டிஷ் தான் இது. வாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்களா? அது என்னது ரவா அடை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்களா? ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுல்ல. இன்றைக்கி நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப சட்னி இல்லாமலேயும் சாப்பிட்லாம். நான் சாப்பிட்டேன் ஆல்ரெடி, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இருக்குன்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சட்னி இல்லாமலேயும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சட்னியோடு இருக்குது சாப்பிடும்போது வாவ், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரவை இருக்கிறதே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். ரவை தயிர் ஊற்றின மாதிரி அந்த டேஸ்ட்டே தெரில. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது. சட்னியோடு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குது. சட்னி இல்லாமையும் சாப்பிட்லாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது. ரொம்பவும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். இன்னும் நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Cheers for the dinner. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட சேனலோட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.